பெனாயா. பராக்கிரமசாலியாகிய யோதாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கிப் போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். 5 முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படைமர கரடியான ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாய் இருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. அவனை தாவீது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான். பெனாயா 30 பராக்கிரமசாலிகளில் மேன்மையுள்ளவன். ஆனாலும் முதல் 3 பேரில் இவனுடைய ஸ்தானம் வரவில்லை. 2வது 3 பேரின் வரிசையில் இவன் இடம் பெறுகிறான். பெனாயாவின் பராக்கிரம கிரியைகளைப் பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு: மோவாப் தேசத்தில் சிங்கம் போன்ற முகத்தை உடைய 2 கொன்று போட்டான். உறைந்த மழை பெய்த நாளில் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். 7.5 அடி உயரமான ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான்.